அக்வாசில் நேனோவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னொரு பகுதியில் பண்ணாமல் இருக்கும். அப்ளை பண்ண பகுதியில் பாருங்கள் தாமரையில் தண்ணி பட்டது மாதிரி தெரிச்சு ஓடுது பாருங்கள். அந்த சர்ஃபேஸ் எத்தனை வருஷத்துக்கு இருக்கோ அத்தனை வருஷத்துக்கு இந்த கெமிக்கலும் இருக்குங்கிறது இதோடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி சார். அந்த வாட்டர் டேங்க்லேருந்து ஒரு சிங்கிள் ட்ராப் வாட்டர் கூட கீழே இறக்காமல் வாட்டர் டேங்கோட வெளிப்புறத்திலேருந்தே நம்மளால் லீக் நிறுத்தக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராடக்ட் சார் இது. இந்த கண்டெய்னர்ஸை பாருங்கள், உள்ள தண்ணி இருக்குது. பில்டிங் நட்டர் அக்வாசில் மேஜிக் பியூவை வந்து உள்ள ஊற்றுறோம், எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கி வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த தலைகீழ இதை எடுத்து பாருங்கள், இந்த பாட்டில் எடுத்து பாருங்கள், இந்த கண்டெய்னர் எடுத்து பாருங்கள், ஒரு சிங்கிள் ட்ராப் வாட்டர் கூட வெளில விடல பாருங்கள். நம்மளோட பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணால் போகும் சார். அதுக்குள்ளே செட் ஆகிடும். அதுக்குள்ளே உங்களுக்கு செட் ஆகிடும். ஒரு ஆளை தொங்க வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் சார் செட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது. மேலே உள்ள பார்த்தீங்க அப்படின்னா எந்த லீக்கேஜுமே இல்லை சார். அப்படியே மூவ் பண்ணிட்டு நம்ம இந்த கீழே வந்து அந்த பைப்பில் பார்த்தோம் அப்படின்னா பைப்பில் மேலே உள்ள ஏரியாலாம் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் காட்டுது, கீழே உள்ள அந்த ஏரியா மட்டும் ஒரு ப்ளூ கலரில் காட்டுது பார்த்தீங்களா சார். ஆமாம், அந்த பைப்பு அதுக்கு பைப்பில் லீக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த லீக்கேஜ் காட்டுது சார். அதாவது நீங்கள் வேலை முடிஞ்சு 7 நாளுக்குள்ளே சர்டிஃபிகேட் உங்கள் கைக்கு வந்துடும். இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் வாரண்ட்டி. இடையில ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் வித்தவுட் காஸ்ட் அதை ரெக்டிஃபை பண்ணி தருவோம். மேக்ஸிமம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுங்கிறதுனால தான் சர்டிஃபிகேட்டே கொடுக்குறோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஓட்டுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பஞ்சர் ஓட்டுறதுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி டயருக்கு பஞ்சர் ஓட்டுறது இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீடுகளுக்கு பஞ்சர் ஓட்டி தரப்படும் அப்படின்றது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பில்டிங் டாக்டர் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட், அதாவது வாட்டர் ப்ரூஃபிங் சம்மந்தமாக, வாட்டர் லீக்கேஜ், கிராக்கு, ஓதமாக வர்றது வீட்டில், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வீட்டில் வரும் இல்லையா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம், என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம போட்டிருக்கோம். நம்ம டெஸ்ட் பண்ணியும் போட்டிருக்கோம், நம்மளே அப்ளை பண்ணியும் காமிச்சிருக்கோம். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதை வந்து என்னால் செய்ய முடியாது, இதை ப்ரொஃபஷ்னலாக செய்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதுக்கான ஒரு சர்வீஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. அதாவது இவங்க பில்டிங் டாக்டர் அப்படின்ற மெட்டீரியலும் வச்சுருக்காங்க, அதாவது கெமிக்கல்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை உங்களுக்கு பண்ணித்தரணும் சர்வீஸாக அப்படின்னா அதையுமே அவங்க செஞ்சு தராங்க. இவங்ககிட்ட என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் இருக்குது அப்படின்றதையும், அதை வந்து இவங்க எப்படி செய்கிறாங்க, அதுக்கு வாரண்டி கொடுக்குறாங்களா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதோட இன்ஜினியர்ஸுக்கான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். சார், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய யூனிக் ப்ராடக்ட்டில் ஒரு சில ப்ராடக்ட் வந்து நம்ம லைவ் டெமோஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பில்டிங் டாக்டர் நங்கூரம் ஆங்கர் ஃபிக்ஸுங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா சார், பொதுவாகவே பில்டிங்கில் எக்ஸ்டென்ஷன் பர்பஸ்க்காக பழைய பில்டிங்கில் புதுசாக பின்னாடி பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவாங்க சார். அப்போ பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய காங்கிரீட்டில் 2 to 3 ஃபீட்டு வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு அதில் புதிய ராடையும் பழைய ராடையும் லேப் பண்ணி அப்புறமா காங்கிரீட் லே பண்ணி போடுவாங்க சார். இதனால் வந்து உங்களுக்கு லேபர் அதிகமாக செலவு அதிகமாகும். அப்புறம் எக்ஸிஸ்டிங் பில்டிங்கை பிரேக் பண்ணக்கூடிய தலைவலிகள் இருக்குது. அதனால் ஏதாவது கிராக்ஸ் புதுசாக ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய நங்கூரம் ஆங்கர் ஃபிக்ஸுங்கிற ப்ராடக்ட் இருக்குது. இது ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய காங்கிரீட்டில் ஒரு ட்ரில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கம்பியை இன்ஜெக்ட் பண்ணிட்டாலே போதுமானது, இந்த ஸ்டீல் ராடை இன்ஜெக்ட் பண்ணிட்டாலே போதுமானது. அதை நம்ம இந்த லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமாவே நீங்கள் பார்த்துடலாம். ஓகே சார், இப்போ ட்ரில் பண்ணியாச்சு. இப்போ இந்த கெமிக்கல் வந்து மிக்ஸ் பண்ணணுமா? மிக்ஸ் பண்ணணும் சார். பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 பார்ட்டாக வரும் சார். இது சரிங்க. பேஸ் ஹார்ட்னர்னு வரும். இதை மிக்ஸ் பண்ணி எவ்வளோ நேரத்தில் இதை வந்து செட் ஆகும்? 10 to 15 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணால் போகும் சார். அதுக்குள்ளே செட் ஆகிடும். அதுக்குள்ளே உங்களுக்கு செட் ஆகிடும். இது நீங்கள் லைவ் ரிசல்ட்டாகவே பார்க்கலாம் சார். ஃபிக்ஸ் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஆளை தொங்க வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் சார் செட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது. ஓகே சார். நம்ம இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்க்ரீட் பிளாக்கு அதில் ட்ரில் பண்ணி இதை வச்சுருந்தோங்களா. இப்போ இது ட்ரை ஆயிடுச்சு, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தூக்குறோம், ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. அவன் வேணால் ஏறி நின்று பிடிங்கி பார்ப்போம். வரல. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை கீழே வச்சுட்டு மேலே இருந்து அப்ளை பண்ணியிருந்தோம். இது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம மேலேருந்து கீழே இந்த மாதிரி வெர்டிகலாக அப்ளை பண்ணும்போது அது பிடிக்குமா அப்படின்றத நம்ம இதை வச்சு செக் பண்ணுவோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரில் பண்ணிவிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணது தான். இப்போ நம்ம அதில் தொங்கியுமே வந்து பார்த்தாச்சு, அதில் எந்த விதமான அசைவுமே வரல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாசில் மேஜிக் பியூ சார். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த ப்ராடக்டோட பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட் சார். இப்போ நீங்கள் 10 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் டேங்காக இருந்தாலும் கூட அந்த வாட்டர் டேங்க்லேருந்து ஒரு சிங்கிள் ட்ராப் வாட்டர் கூட கீழே இறக்காமல் வாட்டர் டேங்கோட வெளிப்புறத்திலேருந்தே நம்மளால் லீக் நிறுத்தக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராடக்ட் சார் இது. இது வந்து ஆர்சிசி டேங்குக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காங்கிரீட்டில் இருக்கக்கூடிய ஹனிகோம்ஸை நம்மளுடைய பியூ இன்ஜெக்ஷன் மிஷினில் இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது அது கிட்டத்தட்ட 1800 PSIயில் போய் இன்ஜெக்ட் ஆகி
அந்த ஹனிகோம்ஸை சீல் பண்ணி தண்ணி வெளில வர விடாமல் உடனே தடுத்துரும் சார். நீங்கள் கண் கூட எவ்வளோ பெரிய லீக்கேஜஸ் வரக்கூடிய டேங்காக இருந்தாலும் வித்தின் செகண்டில் கண் கூட அந்த லீக்கேஜ் அரெஸ்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் லைவாக பார்க்குறது மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா பார்க்கலாம். இந்த பாட்டில்ஸை பாருங்கள், இந்த கண்டெய்னர்ஸை பாருங்கள், உள்ளே தண்ணி இருக்குது. நம்ம வந்து அந்த பில்டிங் டாக்டர் அக்வாசில் மேஜிக் பியூவை வந்து உள்ளே ஊற்றுறோம், போர் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கி வருது பாருங்கள். இதே வந்து காங்கிரீட்டில் வந்து இவ்வளோ பொறுமையாக வராது. இப்போ வாட்டரில் வந்து எங்கே லீக்கேஜ் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கோ அந்த தண்ணியில் பட்ட செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபோமை க்ரியேட் பண்ணி அந்த தண்ணி எந்தெந்த இடத்துலலாம் ட்ராவல் ஆகுதோ அந்த கேப்பு உள்ளலாம் இதுவும் ட்ராவல் ஆகி அப்படியே ஒரு ஃபோம் மாறி அந்த லீக்கேஜை சீல் பண்ணிவிடும் சார். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த தலைகீழ இதை எடுத்து பாருங்கள், இந்த பாட்டிலை எடுத்து பாருங்கள், இந்த கண்டெய்னர் எடுத்து பாருங்கள், ஒரு சிங்கிள் ட்ராப் வாட்டர் கூட வெளில விடல பாருங்கள். இந்த மாதிரி தான் அக்வாசில் மேஜிக் பியூ வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகுது. இந்த பில்டிங் டாக்டர் அக்வாசில் நேனோங்கிற ப்ராடக்ட் ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் சார். இது வந்து ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்ட்டு. இது நேனோ டெக்னாலஜி பேஸ்டு பெனட்ரேட்டிவ் ப்ராடக்ட். அதாவது நீங்கள் காங்கிரீட்டு, பிளாஸ்டரிங்கு, நேச்சுரல் ஸ்டோனு எந்த டைப் ஆஃப் சர்ஃபேஸாக இருந்தாலும் அதில் வந்து இதை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், ப்ரஷ் மூலயமாவும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 12 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பொராசிட்டிஸை எல்லாமும் இது வந்து பெனட்ரேஷன் ஆகி சீல் பண்ணி அங்கே ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் லேயரை க்ரியேட் பண்ணிவிடும் சார். அதுக்கு அடுத்தது நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா இந்த சாம்பிளில் பார்க்குறது மாதிரி தாமரை இலையில் தண்ணி நிற்கிறது மாதிரி அப்படியே தெரித்து தண்ணி ஓடும். அதுக்கு அடுத்து உள்ள அப்சர்வேஷனே எதுவுமே இருக்காது சார். இது வந்து ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டாலே போதும். ஏன்னா நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய எல்லா கோட்டிங்கும் ஒரு சர்ஃபேஸ் மேலே லேயராக இருக்கிறதுனால அதில் ஃபிசிக்கல் டிராஃபிக்ஸ் ஆக வந்து பார்த்திங்கன்னா டியர் ஆகி அதுக்கு அடுத்தது டேமேஜ் ஆகி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இது சர்ஃபேஸ் உள்ளே ட்ராவல் ஆகி உள்ளேயே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடுறதுனால அந்த சர்ஃபேஸ் எத்தனை வருஷத்துக்கு இருக்கோ அத்தனை வருஷத்துக்கு இந்த கெமிக்கலும் இருக்குங்கிறது இதோடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி சார். தண்ணியே ஒட்ட மாட்டேதா, இது மேலே பிளாஸ்டிக் ஒட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டருங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு பாண்டிங் ஏஜென்ட் கோட்டிங்காக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் சிமெண்ட் பிளாஸ்டரு, டைல்ஸு எதை வேணாலும் ஒட்டலாம். ஒட்டிட்டிங்கன்னா பர்மனெண்ட்டாக இது வந்து அது உள்ளேயே இருந்து உங்களுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் லேயராக இருக்கும் சார். இது வந்து ஏஏசி பிளாக் சார். இந்த ஏஏசி பிளாக்கு ஹைலி பொராசிட்டியோடு இருக்குது. இதில் நம்ம அக்வாசில் நேனோவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னொரு பகுதியில் பண்ணாமல் இருக்கும். அப்ளை பண்ண பகுதியில் பாருங்கள் தாமரையில் தண்ணி பட்டது மாதிரி தெரிச்சு ஓடுது பாருங்கள். அப்ளை பண்ணாத பகுதியில் ஈஸியாக வாட்டர் அப்சர்வேஷன் பண்ணுது. இப்படியே தான் நீங்கள் காங்கிரீட்டு, பிளாஸ்டிங்கு, பிரிக் ஒர்க்கு, எனி கைண்ட் ஆஃப் நேச்சுரல் ஸ்டோன்ஸு எதில் அப்ளை பண்ணாலும் இது ஆப்ரேட் ஆகும் சார். இது பில்டிங் டாக்டர் கரோஷீல்டு சிஆர் சார். இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக கம்பி துரு பிடிக்கிறது நம்ம பில்டிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் பெரிய பிரச்சனை. அதுவும் சீஷோர் ஏரியா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உப்பு தண்ணி இருக்கக்கூடிய ஏரியாலாம் ஈஸியாக கரோஷன் வந்துடுது சார். அதுக்கு நம்ம ஆன்டி கரோசிவ் கோட்டிங் இதெல்லாம் பண்ணும்போது காஸ்ட் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். இந்த பில்டிங் டாக்டர் கரோஷீல்டு சிஆரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது காங்கிரீட்டு கலந்து போடும்பொழுது இது சேர்த்து கலந்து போட்டுட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லேபர் காஸ்ட்டு தனியாக வராது. இது மெட்டீரியலும் பெரிய காஸ்ட்டு வராது. இது வந்து ஒரு பேகுக்கு வந்து 200 ml தான் ஒரு பேகுக்கே தேவைப்படும் சார். இதை கலந்து போட்டுட்டிங்கன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்டீல் ராடு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த ராடில் ஆக்சிஜன் எதுவும் போய் பட்டு துரு பிடிக்காதது மாதிரி இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லேயரை ஃபார்ம் பண்ணிவிடும் சார். இதை வந்து சிம்பிளான ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா பார்க்கலாம். இதோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மாதிரி 2 பக்கமும் பாட்டில் ஜார் 2 எடுத்துக்கிட்டோம். இதில் சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும். இது 1 month பேக் பண்ணது. ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வாட்டரில் வெறும் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டுட்டோம். அதே ஸ்டீலோட இன்னொரு பகுதியை கட் பண்ணி இந்த பாட்டிலில் போட்டோம். இந்த வாட்டரில் ஒரு 50 ml மட்டும் நம்ம பில்டிங் டாக்டர் கரோஷீல்டு சிஆர் கலந்துருக்கும். இந்த பாட்டிலில் பாருங்கள் ஒரு ட்ராப் கூட ரஸ்ட் இல்லை. அந்த தண்ணியில் பாருங்கள் கம்ப்ளீட்டாக ரஸ்ட் ஆகி நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதே ஃபார்முலா தான். இதை நீங்கள் காங்கிரீட்டில் கலந்து போட்டிங்கன்னா உங்கள் பில்டிங்கில் இருக்கக்கூடிய கம்பி மேலே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லேயரை க்ரியேட் பண்ணி அந்த கம்பி துருப்பிடிக்காமல் பாதுகாக்கும் சார். காஸ்ட் எஃபெக்டிவான ப்ராடக்டாகவும் இது இருக்கும். இதுக்காக தனி லேபரை நீங்கள் விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நார்மல் ஒயிட் சிமெண்ட்டுக்கும் நம்ம பில்டிங் டாக்டில் இருக்கக்கூடிய டைல் ஜாயின் சீலருக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டை பார்க்க போகிறோம் சார். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒயிட் சிமெண்ட்டு சார். இது வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது டேரெக்டாக நம்ம கொட்டும்போது பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு டேரெக்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு சார். வாட்டரோட மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆமாம். இப்போ இதுவே நம்ம பில்டிங் டாக்டர் வந்து டைல் ஜாயின் சீலரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் தெரியும் சார். இது ஃபுல்லாகவே தண்ணியில் கரைஞ்சிருக்கும். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் கரையாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மிக்ஸ் பண்ணால் தான் சார் வந்து மிக்ஸ் ஆகும் சார். இது எப்படி ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சார். இது ஃபுல்லாக போய் செட் ஆகிருக்கும் சார். ஓகே ஓகே. இது நார்மல் வந்து நமக்கு வந்து ஒயிட் சிமெண்ட் சார். ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி டோட்டலாக கம்ப்ளீட்டாக இருக்குது சார். ஓகே. இப்போ நம்மளோட ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சார் இது. ஆனால் இதை தண்ணியில் கரைச்சி தானே நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி கொஞ்சம் கரைச்சோம்னா அப்படின்னா ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கும் சார். அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்கும், ஒரு யூவி ரெசிஸ்டண்ட்டாக அதிகமாக இருக்கும் சார் இதில். ஓகே. இது என்ன பேஸ் ப்ராடக்ட் இது? இதோட பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலிமர் மாடிஃபைடு பவுடர் சார் இது. ஓகே. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய பில்டிங் டாக்டர் டைல் கிளீன் மாஸ்டருங்கிற ப்ராடக்ட் சார் ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டைல் கிளீனருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டைல் கிளீனர்ஸ் பெரும்பாலும் ஜென்ரல் பர்பஸ் கிளீனராக இருக்கும் சார். ஏற்கனவே க்ளீனாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணும், ஒரு ஸ்மெல்லு வரும், அந்த மாதிரியான சூழலில் இருக்கும். இது வந்து ரொம்ப நாள் பட்டு மோசமாக இருக்கக்கூடிய டர்ட்டியாக இருக்கக்கூடிய உங்களுடைய டாய்லெட்டு, டைல்ஸ் ஏரியா, ஃப்ளோர் ஏரியா, அந்த ஏரியாவில் க்ளீன் பண்ணுறதுக்கான சூப்பரான ப்ராடக்ட் சார். ரொம்ப ட்ரையாக ஆக்க விட்டுட்டு அது நல்லா காஞ்சி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இந்த பில்டிங் டாக்டர் டைல் கிளீன் மாஸ்டர் அங்கங்கே ஊற்றி கம்ப்ளீட்டாக ஸ்க்ரப்பரை போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வாட்டர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அப்படியே புதுசாக டைல் ஓட்டின மாதிரி கம்ப்ளீட்டாக மாறிடும் சார். இது வந்து நம்மளோட ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்டு சார். இந்த ப்ராடக்ட்டை உங்கள்கிட்டையும் நான் சாம்பிளுக்காக கொடுக்குறேன். நீங்கள் வீட்டில் போய் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம நேயர்களுக்கும் ஒரு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி காட்டியிருக்கேன். ஓகே சார். ஓகே. இப்போ இது வந்து ஆசிட் மாதிரியே இருக்குமா? இல்லை சார், இதோட இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆசிட் கொஞ்சம் பேஸ்டாக தான் சார் இருக்கும், ஆனால் ஆசிட் மாதிரி இருக்காது. ஏன்னா ஆசிட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஹார்ம்னஸ் அதிகமாக உள்ளது சார். இதில் வந்து நோ ஹார்ம்னஸ். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைல்ஸோட லைஃபையோ கலரையோ ஷைனையோ எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. டைல்ஸை பாதுகாக்கணும், அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய கரைகளையும் நீக்கணும் அப்படிங்கிற ஃபார்முலாவில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ராடக்ட். நீங்கள் டேரெக்டாக ஆசிடை யூஸ் பண்ணும்போது அதை அழுக்க எடுத்தாலும் கூட டைல்ஸோட லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாதுகாக்கும். ஓகே சார். இந்த பில்டிங் டாக்டர் பெயிண்ட் ரிமூவர் 500ங்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட். அதாவது எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஸ்டீல் சர்ஃபேஸு, உட்டன் சர்ஃபேஸ், ஆட்டோமொபைல்ஸு, பார்ட்ஸு அண்டு வந்து பார்த்திங்கன்னா மெரன் ஏரியா, இது மாதிரி எந்த மாதிரியான ஸ்டீல் சர்ஃபேஸ்லையும் இருக்கக்கூடிய பெயிண்ட்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் சார். இதை அந்த சர்ஃபேஸ் பெயிண்டட் சர்ஃபேஸில் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஒரு கிளாத்தையோ அல்லது ஸ்க்ராப்பரையோ வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய பெயிண்ட் ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ இதனால் உங்களுக்கு வந்து லேபர் காஸ்ட் வந்து குறைக்க முடியும். அண்டு வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஏற்கனவே பெயிண்டட் ஏரியாவில் அது மேலேயே பெயிண்ட் அடிச்சிங்கன்னா பழைய பெயிண்ட் மேலே பெயிண்ட் அடிக்கும் போது புது பெயிண்டோட லைஃப் வந்து குறைஞ்சிரும் சார். அப்போ அந்த மாதிரி இடங்களில் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக பெயிண்ட் அடிக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது பெயிண்டோட லைஃப்பும் அதிகமாகும், எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய பெயிண்ட்டையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் சார். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஓல்டு நியூ காங்கிரீட் ஜாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை வந்து அந்த ஜாயிண்ட்டில் லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்கு நம்மள்ட்ட பில்டிங் டாக்டர் காங்கிரீட் மாட்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்குக்காகவே நம்மள்ட்ட டேங்க் கார்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு துளி கூட உங்களுக்கு வந்து ஃபுட் கிரேடாக இருக்கும், சாப்பிட்டாலும் உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாது, லீக்கேஜஸ் வராது, பாசி பிடிக்காது, பர்மனெண்ட்டாக அந்த கோட்டிங் இருக்கும் சார். வாட்டர் டேங்குக்கு பெஸ்ட்டான அது ஒரு ப்ராடக்டாக இருக்கும் சார். இப்போ ப்ராடக்ட் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் வந்து நிறைய கம்பெனியில் கொடுக்குறாங்க. இப்போ உங்கள் கம்பெனி எதுக்கு செலக்ட் பண்ணணும்? பில்டிங் டாக்டரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் தமிழ்நாடு இன்றைக்கி வந்து ஒரு 44 அவுட்லெட் ஓப்பன் ஆகியிருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 மந்தில் இன்னும் ஒரு 40 அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதனால் ஒரு ஸ்ட்ராங் நெட்வொர்க்காக அக்ராஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் நெட்வொர்க் ஃபார் வாட்டர் ப்ரூஃபிங் இந்த பில்டிங் டாக்டருங்கிற நிறுவனம். அதனால் ஏதோ ஒரு நகரத்தில் ஏதோ ஒரு சின்ன ஊரில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங் கம்பெனி கிடையாது. இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்டு குவாலிட்டியோட ISO சர்டிஃபிகேட்டோட ரொம்ப ப்ராப்பராக இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி பில்டிங் டாக்டர். அதனால் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் இந்த கம்பெனி நம்பி நீங்கள் கொடுக்கலாம். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற வாட்டர் ப்ரூஃபிங்க்கு நம்மளும் எங்கே டிஃபர் ஆகுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்டிங் டாக்டரில் உள்ள ஒவ்வொரு பிரான்ச்சோடைய ஹெட்டுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ். அதுதான் ஒரு பேஸான விஷயம். நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறவங்கனாலே ஒரு நான் டெக்னிக்கல் பீப்புளோ ஒரு மேஷனோ அல்லது சாதாரண யாரோ ஒரு பீப்புள் தான் எடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு கான்ட்ராக்டரோ பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே சிவில் இன்ஜினியராக இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத எங்களால் வந்து டெக்னிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையுமே தெர்மல் இமேஜரு, மாய்ஸ்சர் மீட்டரு, இந்த மாதிரி மல்டிபிள் டிடெக்டர்ஸை வச்சு டயக்னோஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு அதோட ரூட் காஸை ஐடென்டிஃபை பண்ணி
அதுக்கு அடுத்தது சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ ஒரு கிராக்னா வெறும் கிராக் ஃபில்லர் கிடையாது, அந்த கிராக் ஸ்ட்ரக்சரல் கிராக்கா நான் ஸ்ட்ரக்சரல் கிராக்கா, லீக்கேஜ்னா எங்கேருந்து லீக் வருது எப்படி வருதுங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அடுத்தது பண்ணக்கூடிய டெக்னிக்கல் மெத்தடும் சயின்டிஃபிக் மெத்தடையும் பயன்படுத்தி ப்ராப்ளத்தை டயக்னோஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100% பெஸ்ட்டான சொல்யூஷன் எங்களால் கொடுக்க முடியும். அதனால தான் எங்களால் நாங்கள் பண்ணக்கூடிய சர்வீஸில் பெரும்பாலான சர்வீஸை ஹசில் ஃப்ரீ வாரண்ட்டி சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது நீங்கள் வேலை முடிஞ்சு 7 நாளுக்குள்ளே சர்டிஃபிகேட்டு உங்கள் கைக்கு வந்துடும். இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் வாரண்ட்டி, இடையில ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் வித்தவுட் காஸ்ட் அதை ரெக்டிஃபை பண்ணி தருவோம். மேக்ஸிமம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுங்கிறதுனால தான் சர்டிஃபிகேட்டே கொடுக்குறோம். எபோவ் 10,000 கஸ்டமருக்கு இது வரைக்கும் நாங்கள் வந்து வாரண்ட்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்கிறது எங்களுடைய ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரூஃபாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். எங்களுடைய ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ட்ரெயின்டு அப்ளிகேட்டரை பயன்படுத்தி தான் பண்ணுறோம். எங்களுக்கு அக்ராஸ் தமிழ்நாடு எபோவ் ஒரு 150 to 200 அப்ளிகேட்டர்ஸ் இருக்காங்க. அதனால ரொம்ப ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியோடு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சைட்டுமே அப்ளிகேட்டர் ஒர்க் பண்ணாலும் அண்டர் த சைட் இன்ஜினியரோட கண்ட்ரோலில் நடக்கிறதுனால ஒர்க்கோடைய குவாலிட்டி அதிகமாகும். மேக்ஸிமம் ஆஃப் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா மிஷினரி, அட்வான்ஸ் மிஷினரிஸு, டூல்ஸு, எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி பண்ணுறதுனால குவாலிட்டியோட அக்யூரேசியும் அதிகமாகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி எவால்வேட் பண்ணுறோம், அதை டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோங்கிறத இப்போ நம்ம லைவாகவே பார்ப்போம் சார். ஆக்சுவலாக வந்து தெர்மல் இமேஜர் சார். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு வாலில் செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் கலரில் காட்டுது. ஒரு ரெட் கலரில் காட்டுது அப்படின்னா அந்த ரெட் கலர் ஏரியா வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு அர்த்தம் சார். இப்போ ஒரு க்ரீன் கலரில் இது காட்டுது அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சர், நம்ம ஒரு பாடி டெம்பரேச்சர் அளவுக்கு தான் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி காட்டுவோம் சார். ஓகே. இதுவே வந்து ஒரு ப்ளூ கலரில் காட்டுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வாட்டர் லீக்கேஜ் இருக்குது, இல்லை வாட்டர் கண்டென்ட் ஏதோ இருக்குது அப்படின்னு. மேலே உள்ள பார்த்தீங்க அப்படின்னா எந்த லீக்கேஜுமே இல்லை சார். அப்படியே மூவ் பண்ணிட்டு நம்ம இந்த கீழே வந்து அந்த பைப்பில் பார்த்தோம் அப்படின்னா பைப்பில் மேலே உள்ள ஏரியாலாம் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் காட்டுது, கீழே உள்ள அந்த ஏரியா மட்டும் ஒரு ப்ளூ கலரில் காட்டுது பார்த்தீங்களா சார். ஆமாம், அந்த பைப் அதுக்கு பைப்பில் லீக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த லீக்கேஜ் காட்டுது சார். அதோட மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிகிரி வரைக்கும் காட்டுது. மேக்ஸிமம் ரூம் டெம்பரேச்சர் 29.9 காட்டுது. கீழே உள்ள வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஓகே. இப்போ அந்த ப்ளூ கலர் இருக்கிற ஏரியாலாம் வாட்டர் லீக்கேஜ் இருக்குது. நம்ம வாட்டர் லீக்கேஜ் இப்போ அப்படியே நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம் சார். ஹோல்டு பண்ணிவிட்டு எந்த ஏரியாவில் லீக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரூட் காஸ்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சார். ஓகே. ஓகே. ஆக்சுவலாக இது வந்து வால் டிடெக்டர் சார். இது வந்து நம்ம என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னா இதோட ஒரு வாலில் இருக்கக்கூடிய லீக்கேஜ் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார ஏதாவது நம்ம அப்ஸ்டாக்கல்ஸ் எதுவும் இருக்கா, இந்த லைவ் ஒயர்ஸ் கேபிள்ஸ் எதுவும் உள்ளார போகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் சார். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு லீக்கேஜ் டிடெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறேன். நான் ஒரு செட்டப்பே வந்து லீக்கேஜ் டிடெக்ஷன் அப்படிங்கிறத வச்சு செட் பண்ணியிருக்கேன் சார். செட் பண்ணிவிட்டு இப்போ நான் வச்சுட்டு இதில் நார்மலாக ரோல் பண்ணும்போது கீழே ஒரு லைன் ஒன்று மூவ் ஆகும் சார். இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே தான் இருக்குது, ரொம்ப ஒரு சின்ன ஏரியா மட்டும் இப்போ ரைஸ் ஆகுது சார். இதுவே நம்ம அப்படியே நம்ம இந்த வாலோட பாட்டமில் பார்க்கும்போது இந்த வால் வைக்கும்போது புதுசாக டிடெக்ட் பண்ணும் சார். இப்போ நம்ம மூவ் பண்ணுறது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது சார். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் லீக்கேஜ் வந்து ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவுக்கு மென்ஷன் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் சார். இப்போ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது. அப்போ இதில் எது ஹையஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணி இந்த ஒரு இடத்த மட்டும் நம்மளால் ஒரு வாட்டர் லீக்கேஜ் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சார். இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிடும் சார். இப்போ ஹையஸ்ட் பாயிண்ட்னு பார்த்தா நமக்கு இதுதான் இப்போ ஹையஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது சார். அப்போ ஓரளவுக்கு நம்ம லீக்கேஜ் இங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் சார். இப்போது உங்களுடைய சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ பில்டிங் டாக்டர் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து நிறைய பேருக்கு இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வைங்களேன். இப்போ இன்னுமே வந்து அதை விட அட்வான்ஸான பிராண்டெல்லாம் நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இதை விட்டுட்டு உங்கள் ப்ராடக்ட்டை எதுக்கு செலக்ட் பண்ணணும் சார்? பில்டிங் டாக்டர் ப்ராடக்ட்ஸை பொறுத்த அளவுக்கு எபோவ் 15 டிவிஷன்ஸில் எபோவ் 85 ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிராண்டு சார் பில்டிங் டாக்டர். இப்போ மல்டிபிள் கம்பெனியில் பெரிய எம்என்சி கம்பெனியில் கூட பார்த்தீங்கன்னா கேட்லாகில் 100 ப்ராடக்ட் இருக்கும், 150 ப்ராடக்ட் இருக்கும். ஆனால் கரண்ட்டில் ஸ்டாக்கில் மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 ப்ராடக்ட்ஸ் 20 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் 85 ப்ராடக்ட்ஸ் பில்டிங் டாக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் இமிடியேட்டாக கொடுக்க முடியுங்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது. அதனால நாங்கள் கேட்லாகில் மட்டும் இல்லாமல் ஸ்டாக்காகவும் எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிராண்டோட கம்பெனியில் நீங்கள் போய் ப்ராடக்ட் வாங்கினாலும் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய யாரோ அப்ளிகேட்டரோ பெயிண்டரையோ யாரையோ கூப்பிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கும். ஆனால் பில்டிங் டாக்டர் பொறுத்தளவுக்கு நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய ஆத்தரைஸ்டு அப்ளிகேட்டரை டேரெக்டாக நாங்கள் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறதுனால தான் எங்களால் வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுது. அதனால் நீங்கள் ப்ராடக்ட்டை வேணாலும் வாங்கிக்கலாம், சர்வீஸையும் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்டோடைய மேலேயும் லேபிள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு
QR கோடு இருக்கும். அந்த கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் 2 to 3 மினிட்ஸில் ஈஸியாக வந்து கிடைக்கும். அதனால் எங்கள் ப்ராடக்ட்டை யார் வாங்கினாலும் ரொம்பவே ஈஸியாக வந்து அந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்திடலாம். ஏன்னா எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் எப்போ சக்ஸஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 50% இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி, 50% மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன், இது ரெண்டும் சேரும்போது தான் 100% ரிசல்ட்டை ஒரு கஸ்டமர் பெற முடியும். அதனால இதுவும் நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கினாலும் இது எப்படி பயன்படுத்துறது, யாரை பற்றி பயன்படுத்துறது அப்படின்னு பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாலே சாதாரண ஆட்கள் கூட புரிகிற வகையில் எளிய தமிழில் வீடியோ இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக அதை பார்த்து பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நேம்ஸ், சிம்பிளிஃபைடு நேம்ஸ், நம்மளோட ப்ராடக்டோடைய நேம்ஸ் எதை பார்த்தீங்கன்னாலும் அது எதுக்குங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதனால ரொம்ப இதுமாதிரி நீங்கள் சைட்லேயே கொண்டு போய் நீங்கள் ப்ராடக்ட்டை வச்சுட்டிங்கன்னா கூட ஒரு மேஷின் பார்த்தா கூட காங்கிரீட் பவரான்னு புரிஞ்சுப்பார். ரொம்ப டெக்னிக்கலான நேம்ஸ் இருக்காது. அப்போ அங்கே கூட ஒரு சைட்டில் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்குலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஓகே சார், ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களே வாங்கி அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய அவுட்லெட் வந்து ஒரு 44 இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இல்லாத இடத்துல இருந்து வாங்கணும்னு நினச்சாங்கன்னா எப்படி வாங்க முடியும் சார்? அது வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டாலே எங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அவுட்லெட் மூலயமாவோ அல்லது டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை இருக்காது சார். ஓகே, ஆன்லைன்லேயும் வாங்குற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது சார். எங்களோட மொபைல் ஆப் இருக்குது, வெப்சைட் இருக்குது, எதில் வேணாலும் போய் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அல்லது எங்களோட கஸ்டமர் கேரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இமீடியட்டாக உங்களுக்கு டேரெக்டாகவே டெலிவரி கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே சார். இப்போ வந்து அவுட்லெட் வந்து 44 இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேற்கொண்டு அவுட்லெட் கொடுக்குறதா சொன்னீங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்காவது கொடுக்குற மாதிரி? நிச்சயம் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அவுட்லெட் எல்லாமே சிவில் இன்ஜினியருக்காக உள்ளது. நீங்கள் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சிவில் இன்ஜினியராக இருக்கீங்கன்னா தாராளமாக எங்களோட ஃப்ரான்ச்சைசி எடுத்து ரன் பண்ணலாம். எங்களுக்கு வந்து 5 ஸ்டேஜஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அதில் அப்ரூவல் ஆகி வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம். ஓகே சார். இப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் சார்? ஃபஸ்ட்டு வந்து எங்கள்கிட்ட ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 3 இயர்ஸாக 44 அவுட்லெட் 100% ரிட்டர்ன்ஷனோட ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் ஒரு 5 வருஷம் கழித்து கற்றுக்கக்கூடிய தொழில் நுணுக்கத்தை டே 1லேருந்தே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ப்ராப்பர் SOP, ப்ராப்பர் புக்கு, ப்ராப்பர் ட்ரைனிங்கோட கொடுத்துருவோம். அதனால நீங்கள் முதல் நாளே ஒரு அனுபவம் பெற்ற தொழில் முனைவோர் மாதிரி உங்களோட தொழில் நடத்த முடியும். ரெண்டாவது விஷயம், ஃப்ரான்ச்சைசினாலே ராயல்ட்டி சார்ஜஸோட ஆப்ரேட் ஆகும். மேக்ஸிமம் நம்மளோட பில்டிங் டாக்டருக்கு ராயல்ட்டி சார்ஜஸ் கிடையாது. மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் டெரிட்டரி. இப்போ நீங்கள் ஒரு நிறைய இடங்களில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோட டீலர்ஷிப் எடுத்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர்லேயே 100 பேர் 200 பேர் வந்து மெட்டீரியல் கிடைக்கும். ஆனால் எங்கள் பில்டிங் டாக்டரோட ஃப்ரான்ச்சைசி எடுத்திங்கன்னா ஒரு தாலுக்காவுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசினா அந்த தாலுக்காவில் அவங்கள தவிர வேறு யாருக்கிட்டையும் அந்த ப்ராடக்ட் நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். அங்கே நடக்கக்கூடிய என்டையர் பிஸ்னஸ், நாளைக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், எந்த ப்ராஜெக்ட் எது வந்தாலும் என்டையர் பிஸ்னஸுமே அவங்க மூலயமா மட்டும்தான் நடக்கும். அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் டெரிட்டரி ஆப்ஷன் கொடுக்குறோம். அப்புறம் கம்ப்ளீட்டு ட்ரைனிங் கொடுத்துறோம். வெறும் ப்ராடக்ட் அப்ளிகேஷன் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக, HR, எம்ப்ளாயி ரெக்ரூட்மெண்ட்டு, அதுக்கு அடுத்தது மேனேஜ்மெண்ட்டு ரிலேட்டடாக, அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாங்களே ட்ரைனிங் கொடுத்துறோங்கிறதுனால உங்களுக்கு தொழில் அனுபவம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சிவில் சார்ந்த அனுபவம் மட்டும் இருந்தாலே போதுமானது. மற்ற எல்லாத்தையும் எங்களுடைய ட்ரைனிங் ரெகுலராக நடக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட நீங்கள் வந்து மினிமம் ஆர்டர் வேல்யூன்னு ஒன்று கிடையாது. அதாவது நீங்கள் இவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் பில்லிங் அடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்டாக் டம்பிங் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வேணுங்கிற மெட்டீரியல் ஆர்டர் போட்டிங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு மெட்டீரியல் கிடச்சிரும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. லீட்ஸ் நாங்களே உங்களுக்கு கொடுப்போம். நீங்களும் உங்கள் சைட்லேயே லோக்கல் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்களே ஓவரால் மார்க்கெட்டிங் பண்ணி எங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸை ஹெட் ஆஃபீஸ் மூலயமா அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு நாங்களே வேலைகள் கொடுப்போம். அதனால் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரான்ச்சைசி மாதத்துலேருந்து கை காசை போடாமல் அவங்க பாக்கெட் மணியை பேர்ன் பண்ணாமல் அதுலேருந்து ஏர்ன் பண்ணி அதை செலவு பண்ணுறாங்க, அதுலேருந்து சம்பாதிக்கிறாங்க. நிறையா டீமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்து அதில் சம்பாரித்த பணத்தை வச்சு அடுத்தடுத்த ஃப்ரான்ச்சைசி எடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான். அவங்க சொன்ன மாதிரி 85 ப்ராடக்ட் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் வீட்டில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு சொல்யூஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அவங்களே வந்து பண்ணி கொடுக்குறதால அவங்களால வாரண்டியும் கொடுக்க முடியுது. அதுவுமே வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க. வாரண்ட்டி சர்டிஃபிகேட்டும் நம்ம காமிச்சிருப்போம். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஆன்லைனில் வாங்கிக்க முடியும். அதோட கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதோட அவங்க சர்வீஸ் வேணும்னாலும் அதே நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.